இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டுட்டோரியல் வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மொபைலில் ட்ரை பண்ணணும்னா மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து டிக் கொடுத்துடுங்க. டெஸ்க்டாப் சைட்டுக்கு டிக் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே மொபைலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி கஸ்டம் URLஐ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டம் URLஐ கிரியேட் பண்ணுறது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்கள் கஸ்டம் URLஐ வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கஸ்டம் URLஐ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கூட நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டம் URL வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சேனலுக்கு கஸ்டம் URL வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலைன்னா உடனே இந்த வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு URL அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த URL அட்ரஸ் தான் இது, youtube.com/channel/ அதுக்கப்புறம் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் தான் வந்து நம்ம URL அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் நேமாக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கஸ்டம் URL வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்னோட சேனலுக்கு வந்து நான் ஏற்கனவே கஸ்டம் URL வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் youtube.com/c/techgirltamil இந்த மாதிரி என்னோட சேனல் நேம்லேயே வந்து நான் கஸ்டம் URL வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து தெளிவாக ஒரு நேம் கொடுத்து நம்ம கஸ்டம் URL வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலோட அட்ரஸ் வந்து யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி கஸ்டம் URL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டம் URL வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது நம்ம வச்சிருக்கிற கஸ்டம் URL வந்து வேறு எந்த யூடியூப் சேனலுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என்னோட சேனலுக்கு வந்து டெக்கல் தமிழ்னு கஸ்டம் URL வச்சிருக்கேன் இல்லையா, இதே நேமில் வந்து வேறு யாராலையுமே கஸ்டம் URL வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதாவது வெப்சைட் அட்ரஸ் amazon.com, flipkart.com மாதிரி உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு தனியாக ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அதுதான் கஸ்டம் URL. உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கஸ்டம் URL வந்து கிரியேட் பண்ணணும்னா உங்கள் யூடியூப் சேனலில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெறும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் உங்கள் சேனலுக்கு வந்து கஸ்டம் URL வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் URL நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசரில் youtube.com வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மொபைலில் கூட கஸ்டம் URL வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் மொபைலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்கள் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் கிரியேட் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடியில் தான் இப்போ சைன்இன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த மெனுவில் கீழே இருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடு இருக்கிற மெனுவில் அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் கஸ்டம் URL claim it here அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுமே இந்த மாதிரி கஸ்டம் URL கிரியேட் பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் URL என்ன நேம் வைக்கணும்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற நேமை தான் நீங்கள் வந்து கஸ்டம் URL வைக்க முடியும். நான் வந்து இப்போ கலைக்களஞ்சியம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு வந்து நான் கஸ்டம் URL வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலைக்களஞ்சியம் அப்படின்னு வெறும் அந்த நேம் மட்டும்தான் கஸ்டம் URL இருக்கும். அட்ரஸ் வந்து youtube.com/c/கலைக்களஞ்சியம் இந்த மாதிரி கிடைக்கும். அதே நான் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா இந்த கலைக்களஞ்சியம்ங்கிற வேர்ட் கூட வேறு ஏதாவது நம்பர்ஸ் இல்லைன்னா லெட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலைக்களஞ்சியம்ங்கிற சேனல் நேம் வந்து ஃபிக்ஸ்டு தான், இதை நான் வந்து மாற்ற முடியாது. இது கூட நம்பர்ஸ் இல்லைன்னா லெட்டர்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டர்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா கீழே வந்து ஆட் a few charactersனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 45 ஆட் பண்ணிக்கிறேன், கலைக்களஞ்சியம் 45. ஸோ யாருமே இந்த நேம் வந்து வாங்கலைன்னா எனக்கு வந்து இந்த நேம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிரீன் டிக் வந்து ஷோ ஆச்சுன்னா இந்த நேம் வந்து யாருமே வாங்கலைன்னு அர்த்தம். ஸோ தாராளமாக நான் இந்த நேம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த நேமை வந்து கஸ்டம் URL செட் பண்ணணும்னா கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு வந்து டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த சேஞ்ச் URLங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ண இந்த நேம் வந்து கஸ்டம் URL கிரியேட் ஆகிடும். ஆனால் நான் வந்து இந்த நேமை வந்து கஸ்டம் URL கிரியேட் பண்ண போகிறது கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, வெறும் கலைக்களஞ்சியம் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு இல்லையா, அந்த நேம் தான் நான் வந்து கஸ்டம் URL கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கஸ்டம் URL வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு வந்து டிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற இந்த கஸ்டம் URLங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கஸ்டம் URL வந்து எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ப்ரிவ்யூ காட்டுறாங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா youtube.com/c/கலைக்களஞ்சியம் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டம் URL வந்து ஓகேனா கீழே இருக்கிற இந்த கன்ஃபார்ம் சாய்ஸுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் சாய்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுமே நம்ம கஸ்டம் URL வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ரியேட் பண்ண கஸ்டம் URL வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். youtube.com/c/கலைக்களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணதுமே என்னோட சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டம் URL வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் URL நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஏற்கனவே உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு URL அட்ரஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து இன்னும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம யூடியூப் சேனலோட கஸ்டம் URL வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கஸ்டம் URL க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் அதை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி மாற்றுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் myaccount.google.com/profile அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அபவுட் மீங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் வந்து எந்த ஜிமெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணீங்களோ அதே ஜிமெயில் ஐடியை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த அபவுட் மீ பேஜில் ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனல் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலைக்களஞ்சியம்ங்கிற சேனல் நேம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த அபவுட் மீ பேஜில் கீழே வந்தீங்கன்னா யூடியூப் கஸ்டம் URLனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண கஸ்டம் URL வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கஸ்டம் URL மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற கஸ்டம் URL வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டம் URL வந்து உங்கள் சேனலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லித்தந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டம் URL வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.